ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் அக்ஷய திதி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காலையிலேயே வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் துடைக்கிற தண்ணியில் மஞ்சள், கல்லுப்பு, கற்பூரம், ஜவ்வாது போட்டு வீட்டை தொடச்சி விட்டேன். அப்படி தொடச்சி விட்டால் வீடு நல்ல நறுமணமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வீட்டு வாசப்படிக்கு தேய்க்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள்லையும் ஜவ்வாது, கற்பூரம், பன்னீர், தண்ணீர் கலந்து நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். ரொம்பவே வாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நிலை வாச கதவு எல்லாம் பன்னீர் கலந்த தண்ணீரில் தான் நான் ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டேன். அப்படி தொடச்சி விட்டுட்டு தான் மஞ்சள் குங்குமம் வைக்கவே ஆரம்பித்தேன். நாங்கள் இந்த மாதிரி பன்னீர், ஜவ்வாது, கற்பூரம் சேர்க்குறதால வர வாசனை ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, லட்சுமி தேவிக்கு ரொம்ப வாசமாக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்பவே நறுமணம் இருக்கிற இடத்துல தான் லட்சுமி தேவி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இருக்கிற இடத்த எப்போவுமே சுத்தமாகவும் நறுமணமாகவும் வச்சுக்கொள்ளணும். அப்புறமா லட்சுமி தேவி ஃபோட்டோ ஃபுல்லாக பன்னீர் போட்டு தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அழகுபடுத்திக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அழகான கோலம் தான் போட்டு அந்த கோலம் ஃபுல் வீடியோ உங்களுக்கு மினி வ்ளாகில் ஈவினிங் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறமா விளக்கு ஏற்றிக்கிட்டேன். விளக்கு டக்குன்னு எரியறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திரியில் கொஞ்சமாக கற்பூரம் நுணுக்கி வச்சிங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறமா மகாலட்சுமியுடைய 108 போற்றும் சொல்லி மகாலட்சுமி தாயார் பூவினாலும் குங்குமத்தினாலும் காயின் வச்சு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டேன். பச்சரிசி, வெல்லம், உப்பு, கல்கண்டு, பால் பாயாசம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு தீபதூப ஆராதனை காமிச்சு இன்றைக்கி பூஜை நிறைவு செஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்னோட அக்ஷய திதி பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் வீட்லேயும் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா என்னோடய பூஜை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.